பட்டா வந்து அந்த இடம் வந்து ஒரு தண்ணியே இல்லாத ஒரு பொட்டல் காடுன்னு சொல்கிறாரு. அவர் லாயரே சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி நடந்த இந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அந்த சென்டோட ஒரு சென்ட் 3000 என்னமோ தான். அது ரொம்ப ஒரு பொட்டல் காடு, ஒரு டெவலப்பே இல்லாத ஏரியா அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாம் சரிதாங்க. அரசு சைட்லேருந்து ஒரு அரசு வேலையும் ஒரு வீட்டுமனை பத்திரமும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆறுதலாக மட்டும் இருக்கணுமே தவிர இதை கொடுத்து இதை சரி செய்யக்கூடாது. கண்டிப்பாக நீதி கிடைச்சே ஆகணுங்க. எனக்கு ஒன்று மட்டும் புரியலைங்க. இந்த இழப்பீடு வச்சு இவங்க சரி இதை ஒரு இதாக இருக்குது, சப்போர்ட்டாக இருக்கட்டும், அது சரிதாங்க. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் 2 பேர் அஜித்குமார் இருக்கார், அவர் தம்பி நவீன்குமார் இருக்கார். இப்போ அவர் போயிட்டாருன்னா இப்போ அவர் இருக்கார். இப்போ இதே 1 வீக் முன்னாடி இந்த ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அங்கே வந்து ஒரே ஃபேமிலியில் 2 பேர் அக்கா தம்பின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு இழப்பீடு கொடுத்தாலுமே அந்த உயிர் வருமாங்க? அந்த காசு வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? மாதிரி எல்லாத்துக்குமே இழப்பீடு. இந்த 1 மந்த் முன்னாடி இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு அகமதாபாத்தில். அதுக்கு ஒரே குடும்பத்தில் சேர்ந்து 4 பேர் அந்த இப்போ அந்த காசு யாருக்கு போகும் இழப்பீடு? அந்த இது இனிமேல் இழப்பீடுன்னு இழப்பீடு கொடுக்குறேன். நீங்கள் நீதி ஏன்